இயற்கையில் உறைந்திடும் இறையவனே
கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதி சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. மாணவர்களின் சார்பாக செல்வி அனன்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து எண்ணெய் ஊற்றுவதற்காக அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் வி லட்சுமி அவர்களையும் முனைவர் ஒய் சுனிதா அவர்களையும் முனைவர் எல் கோவிந்தன் அவர்களையும் திரு கே சதீஷ்குமார் அவர்களையும் திரு எஸ் பிரகாஷ் அவர்களையும் முனைவர் எம் ராஜேஷ் பாபு அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். மூத்தவளே செந்தமிழே உன்னை வணங்கி என்னுடைய வரவேற்புரையை தொடங்குகின்றேன். முதற்கண் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களை பலத்த கரவொலியோடு நான் வரவேற்கிறேன். கிளாசிக் ஃபெஸ்ட் 2025 மிக எழுச்சியோடு தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிறவர் உங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் கூட இந்த நிகழ்வை கட்டி ஆளுகின்ற எங்கள் கருப்பு கலாம் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு பேரன்போடு யாவரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக மிக நேர்த்தியாக நடத்த வேண்டும் என்பதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் தன்னுடைய கூர்ந்த மதிநுட்பத்தை செயலில் காட்டுகின்ற செயல்மிகு செயலர் தந்தை அவர்களை பலத்த கரவொலியோடு வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். புதிய முதல்வர், கலைக்காவிரியின் வரலாற்றில் 2வது இசை முதல்வர் மார்கரெட் பாஸ்டின் சிஸ்டரை தொடர்ந்து அவர் வழியில் பின்வருகின்ற இசைமிகு முதல்வர், பலத்த கரவொலியோடு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் 75 பவள விழா காணுகின்ற கல்லூரியினுடைய முதல்வர். பெயர்லே பாருங்க எவ்வளோ பெரிய 3 எழுத்து தான். அந்த 3 எழுத்து சங்க இலக்கியம் தொடங்கி இன்று வரை நாம் கொண்டாடுகிற ஆம்பல். தமிழில் செங்கழு நீர், ஆனாலும் அவர் பேர் அல்லி என்று இருக்கிறது. அல்லியம் கோதை என்று மணிமேகலை சொல்லுகிறது. பெயருக்கேற்றார் போல 24/7 அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த கல்லூரியில் 24 துறைகள் இருக்கிறது. 24/7 தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஆற்றல் மிக்க பேராசிரியர் முதல்வர். அது அவங்க எந்த துறை? உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை. எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறையை சேர்ந்தவர் ஒரு முதல்வராக ஆகியிருப்பது திருச்சியில் தான், வேற எங்கேயுமே இல்லை.
இன்றைக்கு முனைவர் எம்.இ. அல்லி அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள். பலத்த கரவொலியோடு இந்த அரங்கம் அவர்களை வருக வருகவென்று வாழ்த்துகிறது. கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாமே சிறப்பாக இதை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். எனவே இதுவரை கிட்டத்தட்ட 15 கல்லூரிகள் வந்திருக்கிறாங்க. அவளையும் அன்போடு வருக வருகவென்று உள்ளே வந்து அமர்வதற்கு அன்போடு வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் கிளாசிக் ஃபெஸ்ட் குடும்பத்தின் சார்பாக, கலை காவிரி குடும்பத்தின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாணவ தலைவர்கள், மாணவ தோழர்கள், உங்கள் அத்தனை பேரையும் நான் அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். புதியதொரு உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகை கலைகளால் வெல்வோம், கலைகளால் ஆள்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த கிளாசிக் ஃபெஸ்ட் 2006ஆம் ஆண்டு சூசை அலங்காரம் அடிகளார் அவர்களாலும் அன்றைய முதல்வர் மார்கெட் அவர்களாலும் இது ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு அவங்க கல்லூரி யோசித்த விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா பிபிஏ, எம்பிஏ, பிகாம் அப்படின்னு எல்லாருமே தான் படிச்சிருப்பீங்க. எல்லாம் இதெல்லாம் உங்களுடைய ஒருத்தருடைய கட்டுப்பாடாக இருக்கலாம், ஆம்பிஷனாகவும் இருக்கலாம். ஆனால் கலைக்காவேரிக்கு வரக்கூடிய அத்தனை மாணவர்களும் தான் இசையிலையும் நடனையும் பெரிதாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டே வருகிறார்கள். சரி, இவங்க வரத்துக்கு நம்ம இன்னும் என்ன உற்சாகப்படுத்தலாம் அப்படின்ற அன்றைய கல்லூரி முதல்வரும் செயலரும் சிந்திக்கும் பொழுது மற்ற கல்லூரி, ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம திருச்சி மாநகரத்தில் பாத் ஃபெஸ்டிவல்னு பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் நடக்கிறது. இருந்தாலும் இந்த கல்லூரியில் வந்து நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நம்ம சொல்லலாம். பாத் ஃபெஸ்டிவல் நல்லா நடக்கிறதுக்கு ஒன்று. ரெண்டாவது, நம்ம கல்லூரி மாணவர்கள் என்ன வந்து இதுக்காகவே வந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஃபஸ்ட் இயர்ஸ் எல்லோரும் மேலே இருக்காங்க, செகண்ட் இயர்ஸும் இருக்காங்க, மற்ற சர்வீஸும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பிஏ, பிபிஏ, எம்காம் இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது இவங்களை விட நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் கோரியோகிராஃபி நல்லா பண்ணணும்னு மாணவர்களாகிய நீங்கள் பெரிய ஆளாக வரணுங்கிறதுக்காக தான் இந்த கிளாசிக் ஃபெஸ்ட்டே அன்றைய சூசை அலங்காரம் அடிகளாரும் மார்கெட் அவர்களாலும் ஆரம்பிக்கப்பட்டது. கலை வளர மனிதம் மலரன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கேற்றாப்போல தான் இதுவும் நடக்கிறது. இந்த கலையின் மூலமாக மனிதம் மலர்ந்தது. அப்படி எதுக்காகனா, இங்கே வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். பிபிஏ, எம்பிஏ, பிகாம் படித்தாலும் கூட 2வது டிகிரிக்காக எங்கள் கல்லூரியில் வந்து படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது எதனால் நடந்ததுன்னா, இந்த கிளாசிக் ஃபெஸ்ட் தளிர் வசந்தத்தினால தான் நடந்ததுங்கிறத. ஏன்னா இதனால் எங்களுக்கும் கலைஞர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி பெரிய இடத்துல பாடல்களையோ இசை வடிவத்திலையோ எல்லோருமே பரிமளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் கிளாசிக் ஃபெஸ்ட் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுத்தோன்னா, ஜாதி, மொழி, மதம், இனம் கடந்து இந்த கலையை சமூகத்திற்கு கொடுக்கிறது யார் அப்படின்னா கலைக்காவிரி தான். ஒருத்தரும் அவங்க பங்களிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைய அளவுக்கு ஃபாதர் சொன்ன பிரகாரம் சமத்துவத்தை நோக்கின்னா ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துட்டா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி சமூகத்தை நோக்கின் போது உங்களுடைய பார்வை என்ன என்று நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். ஏன்னா ஒருத்தரும் ஒவ்வொரு கோஆர்டினேட்டரும் சரி, முதல்வர்களும் சரி, ஒவ்வொரு காலேஜ்லேயும் இதுக்காக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி நம்மளுடைய பங்களிப்பு இதை கலைக்காவிரியில் கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அதனால் இந்த கலைக்காவிரி என்ற கிளாசிக் ஃபெஸ்ட் இன்றைய வருடம் சிறப்பாக நடைபெற இறைவனை வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். மதிப்புக்குரிய இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக, தலைவராக நம் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் எம்.வி. அல்லி அவர்களே, நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களே, அனைத்து துறை தலைவர்களே, இந்த கிளாசிக் ஃபெஸ்ட் என்ற கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டியை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்களே, அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, பிற கல்லூரிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, அவர்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களே, ஆசிரியர்களே, நமது கல்லூரியின் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நம்முடைய கல்லூரிக்கு இந்த ஆண்டு சிறப்பு விருந்தினராக இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய முனைவர் எம்.வி. அல்லி அவர்களை ஏன் நாம் அழைத்திருக்கிறோம் என்றால், சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மாணவ செல்வங்களை இந்த போட்டிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எனவே யாரோ ஒருவர், அறிமுகமில்லாத ஒருவரை நாம் அழைப்பதை விட நமது கல்லூரிக்கு தொடர்புடைய, நமது கல்லூரியில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த போட்டிகளுக்கு தங்களுடைய மாணவ செல்வங்களை அனுப்பி
உற்சாகப்படுத்துகின்ற ஒருவரை நாம் தேர்வு செய்ய வேண்டுமே என்று நினைத்தோம். அந்த வகையில்தான் நம்முடைய முதல்வர் திருமதி முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களிடம் நான் சொன்னேன், எஸ்ஆர்சி கல்லூரியிலிருந்து நாம் ஆண்டுதோறும் மாணவ செல்வங்கள் வருகிறார்களே, அவருடைய முதல்வரை கூப்பிடுவோம் என்று. அவர்களும் தொடர்பு கொண்டு இன்று நம் மத்தியிலே முனைவர் அல்லி அவர்களை அழைத்து வந்திருக்கின்றார்கள். அதற்கு மனதார நம்முடைய முதல்வர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட இந்த விழாவிலே பங்கெடுக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லிவிட்டு நான் அமர்கின்றேன். இங்கு நடக்கக்கூடிய போட்டிகளிலே நீங்கள் எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்கள் எல்லோருக்கும் ஆசைதான். ஆனாலும் எல்லாரும் வெற்றி பெற முடியாது. ஒரு சிலர் வெற்றி பெறுவார்கள், ஒரு சிலர் தோல்வி அடைவார்கள். இது இயல்பு தான், இதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இதற்கு நீங்கள் எதை பார்த்து செய்தி அறிந்து கொள்ளலாம் என்றால், இயற்கை தொடக்கத்திலே பாடினார்கள் அல்லவா, இயற்கையில் உறைந்திடும் இறையற்ற இறைவா என்று. அந்த போன்று இயற்கையை பாருங்கள். காலையில் சூரியன் உதிக்கிறது, தன்னை பாராட்ட வேண்டும் என்று அது நினைக்கிறதா என்றால் இல்லை. நீங்கள் பாராட்டினாலும் பாராட்டவில்லை என்றாலும் சூரியன் கண்டிப்பாக அது வேலை செய்யும். மாலை நிலாவை வானில் பார்க்கிறோம், விண்மீன்களை பார்க்கிறோம். இவை எல்லாமே தங்களை பாராட்ட வேண்டும், கவிதைகள் எழுத வேண்டும் என்றெல்லாம் நினைப்பதே கிடையாது. தங்களுடைய செயல்களை அவை செய்து கொண்டே இருக்கின்றன. எங்கோ ஒரு இடத்துல ஒரு கவிஞன் அதை பற்றி வியந்து பாராட்டி கவிதை எழுதுவான், பாராட்டுவான். அதுபோல் ஒருவேளை இங்கே நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கலை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருங்கள். எங்கோ ஒரு இடத்துல உங்களை நிச்சயமாக அங்கீகரிப்பார்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அதனால் தொடர்ந்து மனம் சோர்ந்து விடாதீர்கள். தோல்வி அடைந்து விட்டால் அவ்வளோதான், இனிமேல் நம்ம பாடுறது நிறுத்திடுவோம், இனிமேல் நம்ம டான்ஸ் பண்ணுறது நிறுத்திடுவோம் அப்படின்றது சோர்ந்து போயிடாதீங்க. கீப் ஆன் ட்ரைங், டெஃபினெட்லி யூ வில் வின் த ப்ரைஸ் ஒன் டே சம்வேர். இதை மட்டும் செய்தியாக சொல்லி இந்த விழாவில் எல்லோரும் சிறப்பாக பங்கெடுங்கள். கல்லூரி மாணவர்களுக்குரிய அந்த ஒரு நண்பர்கள் உணர்வில் பங்கெடுங்கள். போட்டி மனப்பான்மை வேண்டாம். இந்த விழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இறைவணக்க பாடலை மிக அருமையாக பாடிய நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே நான் நம்முடைய சொல்லியிருக்கிறேன், கெஸ்ட் அட் ஹோம் இஸ் காட் அட் ஹோம். அது மறந்துடாதீங்க. இட் இஸ் அ போலிஷ் ப்ராவர்ப். கெஸ்ட் அட் ஹோம் இஸ் காட் அட் ஹோம். விருந்தினரை நாம் உபசரிப்பது கடவுளையே உபசரிப்பதுக்கு சமம். ஆனால் வெளியிலிருந்து வருகிற எல்லா நம்முடைய கல்லூரி நண்பர்களையும் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். எல்லாரும் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று கூறி விடைபெறுகின்றேன். காட் பிளஸ் யூ. Reverend Father Louis Brito, Secretary cum Director of this esteemed institution, respected Dr. Uma Maheshwari, Principal, respected organizing committee members, heads, faculty, staff, faculty of other colleges, dear students and participants, good morning. I thank the principal of Kalai Kaviri College of Fine Arts for inviting me today for this event, for the Classic Fest 2025 with the theme Marching Towards Equality. It's my pleasure and privilege to be with you today for the inauguration of this most reputed cultural event of Tiruchirapalli. Culture has been known since man came into existence and is the soul of any society, which is exhibited in different forms of art, music, dance, and creative talents. It is through this culture we connect ourselves with the root of our society and also with one another. People without the knowledge of their past history
origin and culture are like the trees without the roots. Culture makes people understand each other better, and if they understand each other better, it is easy to overcome the economic as well as the political barriers and live in harmony. At Sita Lakshmi Ramaswamy College, every day, the day starts with a prayer assembly. All the students and the faculty join us during the prayer. For around 5 to 7 minutes, they sing the mellifluous songs. We, the faculty and the students, stand there with our eyes closed and singing those songs along with the students. This is done by the Department of Music. The students and the faculty of the Department of Music lead us in the prayer. So this 5-minute prayer ritual that happens every day makes our environment serene and also give us the vigor, the energy to carry out our day-to-day activities seamlessly. Today, dear students, we have gathered here to witness the spectacular display of arts and culture. You are here not just to compete, but here you can celebrate the diversity, unity, and the incredible potential which is present within each one of you. Cultural competitions that have been specially curated for you aims at appreciating and promoting the talents and skills among the students, and it provides an opportunity and platform to showcase your artistic talent and ideas. When you are interested in an art, practice it, learn all the techniques and skills, and be passionate about that. I just want to give a small anecdote at this point. ஒரு தமிழ் பொண்ணு இருக்காங்க. She lives in Mumbai. 5 வயசுல இருந்து அவங்க பரதம் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக she grows into a graceful பரதநாட்டியம் dancer. 16 வயசு ஆகும்போது she comes to தமிழ்நாடு. ஒரு டெம்பிள் விசிட்காக தமிழ்நாட்டுக்கு வராங்க. திரும்பி மும்பை போகும்போது she meets with a road accident. Her right leg has to be amputated below the knee. ஸோ அவங்க என்ன நினச்சி வாழ்ந்தாங்கன்னா, இந்தியாவிலே அவங்க ஒரு சிறப்பான பரத கலைஞராக வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எய்மாக இருந்தது. அதை நோக்கி தான் அவங்களுடைய பயணம் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததால் அவங்களுடைய ரைட் லெக் வாஸ் amputated. And like any other woman, she entered into depression. But டிப்ரெஷனில் அவங்க அமிழ்ந்து போகலை. She thinks that she should dance again. ஒரு லெக் இல்லாமல் நடக்கிறதே கடினமாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் திரும்ப பரதம் ஆடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. Now she gets the guidance of one doctor. அவர் prosthetic limb ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த prosthetic limb ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த prosthetic லெக்கோடையே டான்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. Very difficult, very painful it was. But she was determined.
அவங்க வந்து பரதம் ஆடணும் அப்படிங்கிற அந்த டிட்டர்மினேஷன் அண்ட் வில் பவர் இருந்ததால் அந்த பரத பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. And she became a successful Bharatanatyam dancer with a prosthetic limb. So her name is, all of you would know, Sudha Chandran. Her inspiring story, அவங்களோட அந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை ஒரு சினிமாவாக எடுக்கிறாங்க. தெலுங்குல மயூரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வருது. அது திரும்ப தமிழில் வந்து திரைப்படமாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. And she keeps practicing, performing, but she is not satisfied with that. She wanted to become the most popular dancer, and at this point of time, she marries a person, a Punjabi, after which life was not very enterprising. 6 years அவங்களுக்கு வேலை இல்லை. 6 வருடம். இந்த மயூரி அப்படிங்கிற படம் வந்து அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் 6 வருடங்கள் அவங்களுக்கு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காங்க. பட் ஷி கீப்ஸ் ப்ராக்டிஸிங் ஹர் டான்ஸ். அதுக்கப்புறம் ஷி கெட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அ டிவி ஷோ. அதில் வந்து நெகட்டிவ் ரோல், ஷி ஹாஸ் டு ப்ளே அ நெகட்டிவ் ரோல். நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரோல் எடுத்துக்க வந்து விருப்பப்பட மாட்டாங்க. பட் ஷி தாட், ஓகே லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவ் ரோல் எடுத்து ஷி டஸ் தட் ப்ராஜெக்ட். ஷி பிகேம் வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் டில் டுடே ஷி இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ தட் கைண்ட் ஆஃப் பேஷன், தட் கைண்ட் ஆஃப் வில் பவர் and that kind of determination the artists should have to come up in life and reap success. So our own country is an example of diversity. Nariya cultures, different types of art forms. I did my graduation, PG and MPhil at Avinashlingam University. அங்கே students from all the different states would come for their higher education. When I did my graduation in between 90 to 93, அது ஒரு மினி இந்தியா மாதிரி இருக்கும். ஒரு கிளாஸ்லேயும் children from different states will be there. அங்கே வந்து 2 நாள் கலை விழா அப்படின்னு ஒன்று நடக்கும். ஸோ கலை விழா அப்படிங்கிறது இட் இஸ் அ கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் அட் அவினாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலில் த சில்ட்ரன் வில் பி கிளாட் இன் த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ். ஒரு நாள் வந்து தேல் வேர் த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ். ஸோ வி கேன் சி ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வேர் ஆன் தட் பர்டிகுலர் டே. The second day of the event, we have an auditorium called as Tiruchirapalli auditorium. It will be packed full and overflowing. இடமே இருக்காது. எதுக்காக அப்படின்னா அன்னைக்கு வந்து டான்ஸ் நடக்கும். ஸோ அந்த டான்ஸ் வந்து இட் வில் பி த கல்ச்சுரல் டான்ஸ். ஸோ யூ கேன் see all the different types of dance performances taking place. There will be Bihu, the Manipuri dance, Kathak, Mohiniyattam, Bharadam, say whatever dance, all the different types of dance performances நடக்கும். ஆனால் அது குரூப்பாக நடக்கும். அந்த குரூப்பாக நடக்கும்போது இப்போ பிஹு டான்ஸ் நடக்குது அப்படின்னா 2 பேர் 3 பேர் தான் அசாமி குழந்தைங்க இருப்பாங்க. மற்ற 3 பேர் யார் ஆடுவாங்க அப்படின்னா நம்ம சில்ட்ரன் ஆடுவாங்க. அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து we will not find the difference. இவ நம்ம பொண்ணு இவ அசாமி குழந்தை அப்படிங்கிற டிஃப்ரென்ஸே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து they will do their performances. So this is how culture, though diverse, unites everybody. To all the participants who are here, I am sure you are all restless. You want to go and participate in an event and see how competent you are. Nurture your talents, your passion and skill. Whether you walk away with your trophy or not, remember that by participating, you have already won, which is very invaluable. You have won the experience, you have won the exposure and the admiration of your peers. I appreciate the organizing team who worked tirelessly behind the scenes
to make this event possible. I encourage each one of you to enjoy the day, support your fellow performers, and most importantly, carry the spirit of healthy competition and mutual respect throughout the event. I extend my best wishes to all the participants and wish this event a grand success. Thank you. சரவண பூந்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் அரவணைத்தாள் கௌரி. சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் அரவணைத்தாள் கௌரி. அவன் அருமுகனாய் சிரித்தான் அரவணைத்தாள் கௌரி. அவன் அருமுகனாய் சிரித்தான் சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் அரவணைத்தாள் கௌரி. அவன் அருமுகனாய் சிரித்தான் சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் அரவணைத்தாள் கௌரி. அவன் அருமுகனாய் சிரித்தான் சரவண பவகுவனே சண்முகனே சரவண பவகுவனே சண்முகனே. தோ கிடதக தோ கிடதக தக்கும் பிக்குத்தக தரிகிட 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 தக்கும் பிகுதரிகிட தக்கும் பிகுதரிகிட கும் பிகுதரிகிட தத்திக்கிறதும் 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 மாங்கனி வேண்டான் உலகை மாமையில் நீடு வந்தான் ஆண்டவன் ஆணை முகன் பெற்றிட ஆண்டியாய் வேடம் கொண்டான். குமாரி தாயே கடலாட்சி செய்து வரும் கன்யாகுமாரி 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 தாயே.
காலமும் போய்தானோ நிற்பதுவே